என்ன இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சவாரியும் காணோம். இதோ இங்க ஒருத்தன் வரான், இவங்கிட்ட கேட்பேன் எங்க போறான்னு. தம்பி எங்கப்பா போனோம் சொல்லு. நோ, அந்த இடத்துக்கு போனோம். எவ்வளவு ஆகும் தம்பி? மத்தவங்களுக்குனா 250, இந்த மாதிரி மண்டை வச்சிருந்தா 200 தான். ஏறு. நோ, அதிகமா சொல்றேன், நான் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி சொல்லணும்னா. உன் மண்டைக்காக தான்ப்பா 50 ரூபா கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். இது சரிப்பட்டு வராது, நம்ம மேலேயே பாத்திர வேண்டியதுதான். என்னப்பா தம்பி போவோமா? என்னை விட கம்மி விலைக்கு யாரும் வரப்போறது இல்ல, வாப்பா போவோம். வணக்கம் டா மாப்பிள்ள, ஓடிபி சொல்லு. எது ஓடிபியா? டேய் பைக் டாக்ஸியாடா நீ? ப்ரோ ஓடிபி 5432. ரைட், வண்டி நேரத்துல போவோம். தல போமா தல. இந்த ஆட்டோக்காரன் மண்டை மேல ஏறி கூத்தாரா 200 ரூபாய்க்கு மனசாட்சி இல்லாம. ரைட்டு, தேட்டா பிடிச்சிக்க தலா, கிளம்புவோம். ஐயோ, இந்த பைக் டாக்ஸிக்காரங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க. என்னாச்சுண்ணா? இந்த அநியாயத்தை நீயே கேளு தம்பி. நாங்களே 5க்கும் 10க்கும் லோன் அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த பைக் டாக்ஸிங்க வேற வந்துட்டு எங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப அழிக்கிறாங்க தம்பி. சே, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போக எவ்வளோ ஆகுது? தம்பி மத்தவங்களுக்குன்னா 450, உனக்கு 400 தான். ஏரியா? எது 400? பைக் டாக்ஸில போனா 100 ரூபா தான் கேட்பாங்க. நடந்து போனா அதுவும் இல்லையா? இங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீ 400 ரூபா கேட்டியானா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பைக் டாக்ஸில தான் போவாங்க, ஆட்டோல எப்படி போவாங்க? நீங்க நியாயமா விலை வச்சு கேட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியா? சரி சரி, இப்ப பாரு. வணக்கம் டா மாப்பிள்ள, ஓடிபி சொல்லு. மறுபடியும் நீயாடா? எங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்குனே வரீங்களாடா பைக் டாக்ஸிக்காரங்களா? நாங்களே 5க்கும் 10க்கும் போயிட்டு இருக்கோம். நீ நடத்தல. யார் இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா? அங்கிள், ரயில்வே ஸ்டேஷன் போனோம், எவ்வளோ ஆகும்? ரயில்வே ஸ்டேஷனா? அது பக்கம் தான். ஏறுமா, ஃப்ரீயாவே நான் உன்னை இறக்கி விட்டுறேன். அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கட்டிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க.